அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கேட்காத செவி, பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இயற்கையிலேயே நம் அகத்தே அறிவு பொருளாக விளங்கும் இறைவனின் தன்மையான அன்பையும் கருணையையும் தன்னுள்ளே உணராதவன் இறைவனின் அடியை பற்ற முடியாமல், பிற உயிர்களிடம் இரக்கத்தை காட்டவும் முடியாமல் மரணத்தில் வீழ்வான். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இயற்கையிலேயே நம் அகத்தே அறிவு பொருளாக விளங்கும் இறைவனின் தன்மையான அன்பையும் கருணையையும் தன்னுள்ளே உணராதவன் இறைவனின் அடியை பற்ற முடியாமல், பிற உயிர்களிடம் இரக்கத்தை காட்டவும் முடியாமல் மரணத்தில் வீழ்வான். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.